ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து இங்கே கிருஷ்ணகிரிக்கிட்ட ஊருக்கு போயிருந்தேன். என்னோடய ஊருக்கு வேலூருக்கு. ஸோ வர வழியில் ஒரு சரியான ஆக்சிடெண்ட்டு. நம்ம இந்த கிருஷ்ணகிரி ஒசூருக்கு நடுவில் இந்த சன்மாவ் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. பாருங்கள், இது சரஸ் பஸ்ஸு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸில் இம்பாக்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேறு வண்டி பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு என்டிசி ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸில் வந்து இம்பாக்டு. சரியான ஆக்சிடெண்ட் சாமி. பார்த்த உடனே கழுது ஒரு இனோவா பார்த்தீங்கன்னா, இனோவாவை கிட்ட போய் காட்டுறாரு ஒரு வண்டி. ஸோ இன்னொரு இனோவா இருக்குது, இதுவும் அதே தான் சேம் ஒரு இனோவா. அதுதான் எங்கேயோ இம்பாக்ட் எடுத்துருக்கு. அப்புறம் இது ஒரு இனோவா, இது லைட்டாக தான் அடி வாங்கியிருக்கு. அது போக மஹிந்திரா தார் பார்த்தீங்களா, தார் இதில் கண்ணாடியெல்லாம் வந்து கிடைக்கும். மஹிந்திரா தார் TN85U0976 சாரி, இது ஒன்று. ஸோ இதுதான் லாஸ்ட் வண்டி, இதுக்கப்புறம் இது இல்லை. சரியான இம்பேக்டு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 7 வண்டிக்கு மேலே அடிபட்டுருக்கு. அந்த 3, இது ஒரு 4, 5, இது ஒரு 6, அதுக்கு முன்னாடி ஒரு 7 வண்டிக்கு மேலே டேமேஜ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் இது. ஆனால் உயிர் சேதாரம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல. நாளைக்கு இது நியூஸில் வரும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக சரியான ஆக்சிடெண்ட். சாமி எனக்கு அப்படியே வந்து நின்றுட்டு பேச்சே வரமாட்டேங்குது. எனக்கு இப்போ பார்த்துட்டு பையன் வேறு ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் பார்த்துட்டு பார்க்கல. பட் ஆனாலும் கண்ணால் நம்ம பார்க்கல. ஆனால் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு தைரியம் இருக்காதில்ல வண்டி ஓட்டுறதுக்கு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. இட் ஹேப்பன். யாரோ ஒருத்தருத்த பண்ணுற தப்பால் தான் எல்லாமே இவ்வளோதான் நடக்கும். ஓவர் ஸ்பீடிங்னால தான் இதாக இருக்கிறது. தயவு செஞ்சு யாரும் ஓவர் ஸ்பீடிங் பண்ணாதீங்க. இது வந்து ரோடு காலியாக இருந்தால் கூட சும்மாட்டு ஓவர் ஸ்பீடிங், அதுதான் நான் சொல்ல வரேன். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள். அப்படிங்கிற எவ்வளோ பெரிய இன்சிடென்ட். நான் இது வரைக்கும் இந்த ரோட்டில் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நான் பார்த்ததில்ல. இதுக்கு முன்னாடி ஆயிருக்கு இதே ஜங்ஷன்லலாம். பட் ரோடை தான் அகலமாக்கி ரோடெல்லாம் வைடன் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் ஆகலன்னு சொன்னாங்க. பட் வந்து ஒரு ரொம்ப பெரிய இம்பேக்ட். என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த லாரியோட தான் ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ இன்னொரு வண்டி இருக்குது, இவங்களோட தான் கார் இனோவா. ஆனால் காரோட நிலைமை இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தலையெல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி கவுட்டம் போட்டு வச்சுருக்காங்க. உங்களால் காருக்கு உண்டான மரியாதை போச்சு அப்படின்ற மாதிரி ஜோக் அப்பார்ட். இந்த கிண்டலெல்லாம் அப்பார்ட், பட் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் ஆனது ரொம்ப பெரிய வருத்தம் போகுது. சேஃபாக ரைட் பண்ணுங்கடா சாமி. எல்லாரும் சேஃபாக ரைடு, சேஃபாக ரைடு இருக்கா, சேஃபாக பண்ணுங்கள். உங்களால் இன்னொரு தொந்தரவாக ஆகிற மாதிரி பண்ணாது. அந்த லாரி பண்ண மிஸ்டேக்கால் இவங்கெல்லாம் சஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஓவர் ஸ்பீடிங் வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஹெவி லோடு ட்ரக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகாது, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே பார்த்தீங்களா, ஒரு வண்டி TN12 லோக்கல் வண்டி தான். ஆனால் ஏதோ யாரோ பொலிட்டிஷியன் வண்டி போல இருக்குது, கொடியெல்லாம் இருக்கிறதுனால. இது ஒரு வண்டி கூட லைட்டாக இம்பாக்ட் எடுத்துருக்கு போல இருக்குது. இது ஒரு வண்டி. சரி, ஓகே நம்ம கிளம்புவோம். இங்கே நின்றுட்டு இருந்தாக்கா இதே மைண்ட் செட்டில் இருக்கும். பஸ்ஸில் வந்து ஆளுங்கள்லாம் இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா. சொன்னால அப்பா
செம்ம இல்லை எல்லாம் பஸ்ஸில் வந்தாங்க எல்லாம் கீழே உட்காந்துட்டு படுத்துட்டு அதுக்கு எதுவும் ஆவலை போல் இருக்குது. ஒரு ஹோப் எல்லாமே சேஃப்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து இப்போது நம்ம கிளம்பலாம். ஆல்ரெடி டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு டைமு 11:44 எக்ஸாக்டாக டைம். இப்போது 11 ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி நடந்திருக்கிற ஒரு ½ அன் ஹவர் இல்லை 40 மினிட்ஸ் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கும் இந்த மாதிரி வந்து இந்த டிராஃபிக்கும் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நான் இந்த ரோட்டில் இண்டிவிஜுவல்ஸ்லாம் பார்த்ததில்லை. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆயிருக்கு முன்னாடியெல்லாம். ஆனால் ரோடெல்லாம் வைடன் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் வந்து பட் நல்ல விஷயம் என்னென்னா உயிர் சேதாரம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன காயம் எல்லாம் ஆயிருக்கு. ஆம்புலன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்திருக்காங்க. எல்லாம் நிறைய பேர் ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. பார்த்து ட்ரை பண்ணுங்கள், பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். அண்ட் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. அண்ட் இதுதான் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, இதெல்லாம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எல்லாம் should not happen again. பார்ப்போம். ஓகே, நம்ம இங்கிருந்து நம்ம கிளம்பலாம். இந்த ஊருக்கு நம்ம போகணும்.